வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் எம்கே பேசுகிறேன். பிக் பாஸ் ஃபேமஸ் கண்டஸ்டன்ட் வாட்டர்மெலன் ஸ்டார் என்று அழைக்கப்படும் டாக்டர் திவாகர் அவர் நேற்று போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பரபரப்பு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, அவரை ஒரு 3 பேர் சேர்ந்து கம்பியால் காலில் அடிச்சிருக்காங்க. யார் அந்த 3 பேர் அப்படின்னா, அதே பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் கானா வினோத், அப்புறம் குக் வித் கோமாளி புகழ் அண்ட் மாகாப் ஆனந்த். இவங்க 3 பேர் சேர்ந்து அவரை கம்பியால் தாக்கியிருக்காங்கன்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு திவாகரை தாக்கியிருக்காங்க அப்படின்ட்டு இவர் சில கம்ப்ளைண்ட்ஸ் சொல்கிறாரு. என்ன மாதிரி அப்படின்னா, இப்போ நடந்துட்டு இருக்க குக் வித் கோமாளி சீசன் 7க்கு இவரை கோமாளியாக கூப்பிட்ருக்காங்க சர்ப்ரைஸாக. இதை தெரிஞ்ச கானா வினோத், புகழ் அண்ட் மாகாப்பா இவரை எப்படி கூப்பிடுவீங்க அப்படின்ட்டு மேனேஜ்மெண்ட் கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. அண்ட் இவர் உள்ளே இவர் குக் வித் கோமாளியில் இருக்காரு அப்படின்ட்டு இவரை கலாய்ச்சி மோசமாக நடத்திருக்காங்க. அந்த பிரச்சனையில் இவரை காலில் தாக்கியிருக்காங்க அப்படின்ட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் சொல்லியிருக்காரு. இதனால தான் இவர் உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு இவங்க 3 பேர் மேலே. இந்த பிரச்சனை உண்மையாக இருந்தால் அவங்க மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ட்டு காவல் ஆய்வாளர் சொல்லியிருக்கிறதா திவாகர் சொல்கிறாரு. வணக்கம்ப்பா. ஆக்சுவலாக குக் வித் கோமாளி ஷூட்டிங்காக வந்தேன். ஷூட்டிங்கை வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா, அதாவது நான் உடனே வந்துட்டுன்ற பொறாமையில் புகழ், கானா வினோத் இவங்க எல்லாம் சேர்ந்து எஸ்பெஷலி மாக்காப்பா குடி போதையில் இரும்பு கம்பி ராடால் என்னை தாக்கி காலில் ரத்த காயமாயிருக்கு. இங்கே பக்கத்தில் இவிபி பக்கத்தில் நஸ்ரத் போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணி சிஎஸ்ஆர் காப்பி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா. குறுகிய காலத்தில் ஒரு ஆள் வளர்ந்துட்டு வந்துட்டாலே எல்லாருக்கும் போட்டி பொறாமை ஆயிடுது. போட்டி இருக்கலாம், தப்பு கிடையாது. பொறாமையினால ஃபிசிக்கல் வயலன்ஸு ஆக்சுவலாக வளர்ந்து வந்துட்டானேன்ற ஒரு பொறாமை புகழுக்குலாம் அவ்வளோ வைத்திருச்சல் சொல்லுவோம். அதனால தான் இன்றளவும் புகழும் சரி மாக்காப்பாவும் சரி வளராமையே இருக்காங்க. மாக்காப்பா பொதுவாகவே ஷூட்டிங்கில் தண்ணி அடிச்சுட்டு என்ன பண்ணுறோம்னே தெரியாமல் ஃபுல் தண்ணிப்பா. கானா உணர்த்து உங்களுக்கே தெரியும்ப்பா. கொஞ்சம் கூட காவல் ஆய்வாளர் நஸ்ரத் பேட்டையில் ஒரு காமெடி ஷோனா அதை யாரையும் துன்புறுத்தி அவங்கள பண்ணவே கூடாது. அவங்க வளரணும், வேற வழி இல்லாமல் ஆய்வாளர் நல்ல அறிவுரை கொடுத்தாரு. ஆக்சுவலாக அந்த டீமுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை மன கஷ்டப்படுத்தி இது பண்ணக்கூடாது, ஓகேங்களா? பண்ணுறது நார்மலாக இருக்கணும், உங்கள் கண்டென்ட்டுக்காக இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற பண்ணாங்க. இன்ன வரையும் மாக்காப்பாவோ புகழோ ஸ்டேஷனில் ஆஜராகவே இல்லை. இன்னைக்கு சாயங்காலம் 7:30க்கு வர்றோம்னு சொல்லியிருக்காங்க. எனிவே நான் அந்த பிரச்சனை விட மாட்டேன்ப்பா. போட்டி பொறாமை பிக் பாஸ்ல புகழ் இடைஞ்சோம். இப்போ இன்னைக்கு நேற்று கூடப்பா நான் நடிச்ச படம் எல்லைக்கு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு ஒரு படம் வந்துருந்துச்சு. அந்த படத்தில் எனக்கு தான் அந்த சீன்லேயே அவர்தையே கைதிட்டு விழுந்துச்சு. நல்ல வளர்ச்சி இருக்கும், நிறைய இளைஞர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த வளர்ச்சியோட போட்டி பொறாமை. ஆக்சுவலாக கானா வினோத் என்ற நபர் என்னை பர்சனலாக நம்மளை பற்றி பேசுகிறப்போ பண்ணிக்கலாமா, நம்மளை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் நம்மளோட சர்க்கத்தை பற்றியும் ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாரு. அந்த வார்த்தைகளோட சொல்ல விரும்பலை, ஓகேங்களா? அப்போ கானா வினோத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஒரு தப்பான நபரை மக்கள் செலக்ட் பண்ணி பிக் பாஸில் வந்திருந்தார், ஓகேங்களா? ஸோ நான் குக் வித் கோமாளி போன உடனே அவருக்கு பொறாம வைத்தறிச்சல் வந்துருச்சு, இங்கேயே வந்துட்டானா அப்படின்ட்டு. ஏன்னா கானா வினோத்துக்கு இண்டிவிஜுவலாக ஒரு திறமை கிடையாது. என்ன ட்ரோல் பண்ணி அதுவுமே ஒரு ஃபேக் பப்ளிசிட்டின்னு வைங்க, அது ஒரு பக்கம். புகழுக்கு நான் காலையில் போன உடனே மூஞ்சி செத்து போச்சு. ஏன்னா எங்க ஹீரோ ஆயிருவோமோ, என்னோட மக்கள் செல்வாக்கு குக் வித் கோமாளியில் எங்க ஹீரோ ஆயிருவணும். ஸோ அதாவது அந்த இதுலேயே எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் கண்டென்ட் நல்லா பண்ணுறீங்க, நல்லா காமெடியாக இருக்குது, டிஆர்பியில் கிங்கா இருந்தாங்க. கிட்டத்தட்ட விஜய் டிவிலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா பிக் பாஸ்க்கு நம்ம தான் ப்ரொமோ கண்டென்ட், பிக் பாஸ்ல நம்ம தான் கிங்கா இருந்தோம். ஏன் பிக் பாஸே நல்லா போனதுக்கு மெயினான காரணம் நம்ம தான். அப்போ இதெல்லாம் பார்த்து பொறாமை அடைஞ்ச புகழ் மாக்காப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனே குரூப் அட்டாக்குங்க. இரும்பு ராடு கம்பியால் மாக்காப்பா என்னை கண்டிப்பாக மாக்காப்பா மேலேயும் புகழ் மேலேயும் கானா வினோத் மேலேயும் அப்புறம் அன்சார்னு ஒரு பையன், இவங்க நீங்கள் சொல்லுங்கள், ஒருத்தரையே இத்தனை பேர் டார்கெட் பண்ணி துன்புறுத்துறது சரியா தவறா? இவங்களுக்கு விஜய் டிவி தப்புன்னு இருந்தால் தண்டனை கொடுப்பாங்களா மாட்டாங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.